அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். பொல்லாத கண்திருஷ்டியும் நீங்குவதற்கு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அல்லது அமாவாசை நாளில் இரவு உங்கள் வீட்டு நிலைவாசலின் இரு புறத்திலும் இதை வையுங்கள். ஒரு எளிமையான சூட்சும தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. வருகிற பங்குனி அமாவாசை என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், ருத்ர சண்டி வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும், சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதே போல குலதெய்வ வசிய சாம்பிராணியோடு குலதெய்வ வசிய தீப எண்ணெயும் சேர்த்து காம்போ ஆஃபராக ரூபாய் 850. உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் ரூபாய் 850, ஆண் தெய்வமாக இருந்தால் ரூபாய் 950. இதை பற்றிய மேலும் தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இந்த பரிகாரத்துக்கு முதல்ல தேவையான பொருள்னா 2 பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த 2 பழைய அகல் விளக்கில் ஒவ்வொரு அகல் விளக்குலையும் 9 மிளகு போடணும். ஒரு அகல் விளக்கில் 9 மிளகு, இன்னொரு அகல் விளக்கில் 9 மிளகு. அதற்கு அடுத்தது அதுக்கு மேலே நல்லா நிறக்க கல்லு போயிங்க. நிறக்க, அதாவது இந்த அகல் விளக்கு ஃபுல்லாக நிறையணும், அந்த அளவுக்கு கல்லு போயிங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, ஒரு எலும்புச்சம்பழத்தை 2ஆக கீறி அந்த எலும்புச்சம்பழம் முழுக்க நல்லா குங்குமம் தடவிக்கோங்க. குங்குமம் தடவி ஒரு பகுதியை ஒரு விளக்கு மேலேயும் இன்னொரு பகுதியை இன்னொரு விளக்கு மேலேயும் வச்சுருங்க. அவ்வளவே தாங்க. இப்போ 2 அகல் விளக்கையும் ரெடி பண்ணியாச்சு. ஒரு அகல் விளக்கு வலது கை பக்கமும் ஒரு அகல் விளக்கு இடது கை பக்கமும் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வச்சுருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வைக்கணும். மறுநாள் காலையில் எழுந்ததும் அதில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கொண்டு போய் முச்சந்தியில் தூர போட்டுட்டு வந்துடுங்க. அந்த விளக்கை வேறு ஏதேனும் தாந்திரிக பரிகாரம் செய்கிறதுக்கு பயன்படுத்தலாம். விளக்கு பொருத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இல்லை எனக்கு அது தேவையில்லைங்க, அதை தூக்கி எறிஞ்சிடலாமா? தாராளமாக தூக்கி எறிஞ்சிடலாம், தவறு கிடையாது. இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்.